ஹாய் ஆல். பன்னீர் டிக்கா செய்கிறதுக்கு 200 கிராம் பன்னீர் எடுத்துக்கலாம். அதை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒவ்வொரு ஸ்லைஸையும் 4 பீஸஸாக கட் பண்ணிக்கலாம். அதோட சைஸ் இந்த அளவு திக்னஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு இதில் தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவையானது அப்படிங்கிறத நான் ஸ்க்ரீனில் சைடில் கொடுத்துருக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் இதில் ஆட் பண்ணிடலாம். கூடவே கேப்சிகம் அண்ட் ஆனியன் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்ல மசாலா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஒரு 1/2 அன் ஹவர் விட்டுடலாம். அதுக்கப்புறமா ஒரு வுடன் ஸ்க்யூவர்ஸை எடுத்துகிட்டு ஒன்றா இதில் வந்து நம்ம ஆனியன், கேப்சிகம், பன்னீர் அப்படின்னு மாற்றி மாற்றி எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தோசை தவா எடுத்து அது ஹீட் ஆனதும் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்க்யூவர்ஸை இதில் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா ஒவ்வொரு சைடாக வெந்ததுக்கப்புறமா ஒன்றா திருப்பி விட்டுடலாம். இப்போ நம்மளோட பன்னீர் டிக்கா சுட சுட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம்.